வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிவாய நமக. இப்போது 5ஆம் பாடல், திருமந்திரத்தின் 5ஆம் பாடல். சிவனொடுக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்தன்று பொன்னொளி மின்னும், புவனம் கடந்தன்று பொன்னொளி மின்னும். தவனச் சடைமுடி தாமரையானே, தவனச் சடைமுடி தாமரையானே. பொருள் விளக்கம். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. சிவனுக்கு ஈடு இணையான தெய்வம் இந்த உலகத்திலே இல்லை அப்படின்னு சொல்கிறார் திருமூலர். ஐயா திருமூலர் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. அவருக்கு சிவனுக்கு ஒப்பார், கடவுளுக்கு ஒப்பான இன்னொரு கடவுள் இருப்பாரா? உலகத்தில் எல்லாமே இருக்குது, ஒரே ஒரு கடவுள் தான். அந்த கடவுள் நம்ம சிவன் சொல்கிறோம். இஸ்லாமத்தில் அல்லா அப்படின்றாங்க, கிறிஸ்துவத்தில் பிதா அப்படின்றாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் எல்லா கடவுளும் ஒன்று தான். ஸோ இந்த கடவுள் அந்த கடவுள் பெருசு சிறுசுலாம் இல்லை, அனைவரும் கூப்பிடுது ஒரே கடவுள். நாம் பார்க்குற பார்வை தான் வித்தியாசமே தவிர கடவுள் ஒரே ஒருத்தர் தான். அதுபோல் அவருக்கு கடவுள் சிவன் என்று நம்ம கடவுள் சொல்கிறோம். இங்கே நம்ம ஆன்மீகத்தில் திருமூலர் வழியாக சிவன், நம்ம தமிழில் பேர் வைக்க சிவன் பேர் வைக்கிறோம். ஸோ சிவனை ஒப்பிட்டு பார்க்கின்ற கூடிய தெய்வம் இந்த உலகத்திலே கிடையாது. இரண்டாவது, அவனோடு ஒப்பார் இங்கே யாரும் இல்லை, அவனோடு ஒப்புக்கொள்வது இங்கே யாருமே இல்லை. புவனம் கடந்தென்று பொன் ஒளி மின்னும். பொன் ஒளி, புவனம்னா இந்த உலகம், இந்த உலகத்தெல்லாம் கடந்து 7 உலகத்தையும் கடந்து சிவபெருமான உடைய பொன் ஒளி, அந்த பொன் ஒளி தவனச் சடைமுடி தாமரையானே. இந்த 7 உலகளுக்கெல்லாம் வீற்றிருக்கின்ற சிவபெருமானின் ஒளி, பொன் போன்ற ஒளி வீசும் சிவபெருமானே, உன்னோட தாமரை, அவரது திருவடிகள் தாமரை மலருக்கு ஒப்பானது அப்படின்னு சொல்கிறார்.